ஹலோ மை டியர்ஸ், நான் உங்கள் கவிதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெட்டிங்ஸும் பேராகிராஃப்ஸும் எப்படி நம்ம HTML கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் எப்படி ஒரு சிம்பிள் வெப்பேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம எப்படி வந்து ஒரு ஹெட்டிங்கை கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் பேராகிராஃப் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு HTML H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் தென் பேராகிராஃப், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நோட் பேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நோட் பேட் வச்சுருக்கேன். ஓகே டியர்ஸ், இப்போ வந்து நீங்கள் கோடிங் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து HTML அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரூட் டேக் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே நம்ம HTML டேகை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோஸ் பண்ண பிறகு தென் நம்ம ஹெட் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹெட் டேக்கையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம வெப்பேஜோட டைட்டில் கொடுக்க போகிறோம். டைட்டிலுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அண்ட் டைட்டில் வந்து நான் வந்து டிவி ஷோஸ் கொடுக்க போகிறேன். ஸோ கிட்ஸ் டிவி ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் டைட்டில். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாடி டேக் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் பாடி டேக்கை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் ஃபார்மேட்டிங் பண்ணியிருக்கேன். ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ், இதுக்கு 2 டேப் ஸ்பேஸ், எந்தெந்த டேக்கு கீழே எந்தெந்த டேக் வருமோ அதுக்கு நான் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி ஃபார்மேட் பண்ணியிருக்கேன்னா ஃப்யூச்சரில் நம்மளோட கோடிங் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். அண்ட் தென் பார்க்கவும் அழகாக இருக்கும், அதனால தான், ஓகேங்களா கிட்ஸ். இப்போ நம்ம ஹெட்டிங் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி H1லேருந்து H6 வரைக்கும் நமக்கு ஹெட்டிங் இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு ஹெட்டிங்காக யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் H1 க்ரியேட் பண்ணி நான் ஒரு டிவி ஷோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு ஷின்சான் அப்படின்ற டிவி ஷோ கொடுக்குறேன். தென் அதை H1ல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு H2 கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பா பேட்ரோல் கொடுக்க போகிறேன். அண்ட் H2 க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் H3ல் வந்து மாஷா அண்ட் த பேர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டிவி ஷோஸ் மட்டும் கொடுக்குறேன் கிட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். HTML ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், மோட்டு பட்லு, ஓகே. தென் H4 நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் H5 க்ரியேட் பண்ணிக்கோங்க. H5 க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் H5ல் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டா பீம் கொடுக்குறேன். தென் H5ஐயும் க்ளோஸ் பண்ணுறேன். தென் H6 க்ரியேட் பண்ணிவிட்டு H6க்கு ஒன்று கொடுக்குறேன். அண்ட் டோரேமான் கொடுக்கலாம், ஓகேங்களா. டோரேமான், ஓகே. இப்போ H6ஐயும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா H1லேருந்து H6 வரைக்கும் தான் ஹெட்டிங் இருக்குது. இதுக்கு மேலே ஹெட்டிங் கிடையாது. இதுக்கு மேலே டெக்ஸ்ட் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஓகேங்களா. அதனால் H1லேருந்து H6 வரைக்கும் தான் நமக்கு HTML ஹெட்டிங் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டிங் எப்படி டிஸ்பிளே ஆகுது நம்ம வெப்பேஜ் ரன் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக், P டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பேராகிராஃப் டேக் வந்து நான் 2 டேக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன் 2 டேக் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு 2 டேக் இருந்தால் தான் வந்து பேராகிராஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பேராகிராஃபோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுக்கும்போது ஒரு பேராகிராஃப், ஃபார் எக்ஸாம்பிள் 3rd பேராகிராஃபும் நான் கொடுக்குறேன். எப்படி ஒரு பேராகிராஃபும் டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து ஒரு லைன் கேப் கிடைக்கும் பேராகிராஃப் கொடுக்கும்போது. இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். 2 பேராகிராஃப், ஒன்று வந்து ஸ்பைடர்மேன் பற்றி அண்ட் தென் ஒன்று வந்து அயன்மேன் பற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி எதனா எடுத்து வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே பேராகிராஃப் கூட நீங்கள் 3 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து சேம் பேராகிராஃபை நான் கொடுத்து பார்க்குறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஸ்பேஸ் இருக்காது, கரெக்டுங்களா. ஸ்பேஸ் நான் எதுவுமே கொடுக்கல. இங்கே எந்த ஒரு பேராகிராஃபுக்குமே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஸ்பேஸ் இருக்காது. நான் அடுத்தடுத்த லைனில் தான் கொடுத்துருக்கேன். பட் நமக்கு
பேஜ் ரன் ஆகும்போது நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஒரு பேராகிராஃபில் வந்து அடுத்தடுத்த பேராகிராஃப் வரும்போது நமக்கு ஒரு லைன் ஸ்பேஸ் இருக்கும். ஒரு புக்கில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேராகிராஃப்க்கும் ஒரு ஒரு லைன் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த லைன் ஸ்பேஸ் நீங்கள் வந்து இதை நான் ரன் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து டிவி ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு .html அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆல் ஃபைல்ஸ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனா இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ப்ரௌசரில் நான் அது ஷோ ஆகாது, டெக்ஸ்ட் ஃபைலாக ஷோ ஆகாதனால. ஸோ .html கம்பல்சரி கொடுக்கணும் அண்ட் ஆல் ஃபைல்ஸும் கம்பல்சரி செலக்ட் பண்ணியிருக்கணும். தென் நீங்கள் வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோல்டரில் போய் பார்த்தோன்னா நம்மளோட வெப்பேஜ் க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். H1, H2, H3, H4, H5, H6 ஓகேங்களா? அண்ட் நம்ம வந்து ஒரு 3 பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைன் கேப் கிடச்சிருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் அந்த லைன் கேப். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பேராகிராஃப் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கிட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி HTML. அண்ட் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். And thanks for watching and next videoல பார்க்கலாம். Thank you. Bye bye.